ராணி, எதுக்கு வந்ததும் வராததுமா இவ்வளவு அள வச்சிட்டு இருக்க? நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க தங்கச்சி கண்ணு லேசா கலங்குனதும் இப்படி துடிக்கிறீங்களே. அவ குழந்தை பொம்மையை வாங்கிட்டு வந்து என்ன மலடின்னு குத்தி காட்டுறா. அப்ப என் மனசு என்ன மழை வலிச்சிருக்கும், அத கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பாத்தீங்களா? ஏய், நீ நினைக்கிற மாதிரி குத்தி காட்டுறதுக்கு ஒண்ணு அவ வாங்கிட்டு வரல. பொம்மை பார்க்க அழகா இருக்கு, வாங்கிட்டு வந்து அண்ணி சந்தோஷப்படுவாங்க தான் வாங்கிட்டு வந்தா. அதுவும் சந்தேக புத்திக்கு புரியலனா யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. எனக்கு தெரியுங்க, தெரியும். உங்க தங்கச்சி என்ன செஞ்சாலும் அது உங்க கண்ணுக்கே தெரியாது, கண்டிக்கவும் மாட்டீங்க. ஏன்னா அவ உங்க தங்கச்சி பாருங்க, ரெண்டு பேரும் ஒரே ரத்தம். நான் வேற யாரோ ஒருத்தி தானே. என்ன யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இருக்கட்டுங்க. அண்ணி, அண்ணி நில்லுங்க அண்ணி. சாரி அண்ணா, வந்த அன்னைக்கே அண்ணியோட மனசை நான் வேதனைப்படுத்திட்டேன். நான் ஒரு லூசு. பேசாம புடவை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கலாம். இது எனக்கு தோணாம போயிடுச்சு. சரி விடுமா, நீ நான் வேணும்னா செஞ்ச. உங்க அன்னைக்கு குழந்தை இல்லைங்கிற ஆதங்கம், அதனாலதான் அப்படி நடந்துக்கிட்டா. சரி சரி, நீ வா, அவளை நான் சமாதானப்படுத்துறேன். ஹாய். ஹே விஜய், உனக்கு உடனே வேலை கிடைச்சிருச்சா? இப்படி கேப்பேன்னு தெரிஞ்சதா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையோட கொண்டு வந்திருக்கேன். எங்க காட்டு. ஹே, ஹே, காட்டு காட்டு இரு. காட்டு ப்ளீஸ். இந்த பக்கம் பாத்தியா ஐயாவோட வேலைய? லிட்டில் ரோஸ் பிரதர்ஸ் கம்பெனில மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட். ஸ்டார்டிங் சேலரியே 1,30,000 rupees. per annumக்கு 15,60,000 rupees. வாவ், சூப்பர் விஜய், உன்னை நினைச்ச பெருமையா இருக்கு. சரி வா கிளம்பு. எங்க? எங்க அப்பா கிட்ட உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்ல வேண்டாமா? இன்னும் ஒரு வாரத்துல விஜய்க்கு வேலை கிடைக்கலனா நான் சொல்ற மாப்பிள்ளைய தான் கட்டிக்கணும்னு மிரட்டினாரு இல்ல? அவர் முகத்துல கரிய பூசுற மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொண்டு போய் காட்டினா தானே அவர் அடங்குவாரு. இவ வேற நேரம் கால தெரியாம. என்ன விஜய், நான் இவ்ளோ பேசுற, நீ அமைதியாவே இருக்க? நியாயமா பார்த்தா என்னை விட உனக்கு தான் ஆர்வமும் கோவமும் அதிகமா இருக்கணும். அவர் உன்கிட்ட தானே என் பொண்ணு வேணும்னா போய் வேலையோட வான்னு சேலஞ்ச் பண்ணாரு. உண்மைதான். ஆனா எனக்கு என்னமோ கொஞ்ச நாளைக்கு வேலை கிடைச்ச விஷயத்த உங்க அப்பா கிட்ட சொல்ல வேணாம்னு தோணுது. ஏன் சொல்லனா நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும்? சொன்னாலும் நடக்காது. நடக்காதுன்னு எப்படி சொல்ற? இல்லாத கம்பெனில வேலை கிடைச்சிருக்குன்னு சொன்னா உங்க அப்பா நம்பிட்டு வர என்ன? அது உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அவரை பத்தி ஒரு விஷயத்தை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. என்னால வேலை தெரிவிக்க முடியாதுன்னு நினைச்சுதான் வேலையோட வா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. அப்படி இருக்கும்போது இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் காமிச்சா அவரால் தாங்கிக்கவே முடியாது. எப்படியாவது இதை கெடுக்கணுங்கிறதுக்காக லிட்டில் ரோஸ் பிரதர்ஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த வேலையை கொடுக்க வேண்டான்னு சொன்னாலும் சொல்லுவாரு. அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். கஷ்டப்பட்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு கிடைச்ச வேலையை இழக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ரேணுகா. நீ சொல்றதும் சரிதான் விஜய். ஆனா உனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த சொல்லலன்னா வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிறுத்தி அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்ன கட்டாயப்படுத்துவாரே, அதை எப்படி தடுக்கிறது? அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது கோயில்ல வச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணா உங்க அப்பா கிட்ட போய் பேசலாம். என்ன சொல்ற? இந்த மாதிரி திருட்டு கல்யாணத்துக்குலாம் சம்மதிக்க மாட்டேன் நான் உன்கிட்ட 1000 தடவை சொல்லிருக்கேன். அப்படி இருந்தா நீ மறுபடியும் கேக்குறேன்னா என்ன அர்த்தம்? நான் அதுக்கு சொல்லல ரேணு. நீ எதுக்கு சொல்றதா இருந்தாலும் சரி, ஏன் கல்யாணம் எங்க அப்பா சம்மதத்தோட தான் நடக்கும். இதான் உன் முடிவுனா உன் கழுத்துல தாலி கட்டுற மாப்பிள்ள நானா இருக்க மாட்டேன் ரேணுகா. உங்க அப்பாவை முடிவு பண்ண வேற யாரோ ஒருத்தனா தான் இருப்பான். கண்டிப்பா உங்க அப்பாவால என்ன மருமகனா ஏத்துக்க முடியாது, ஏத்துக்கவும் மாட்டாரு. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அதுக்கு மேல உன் விருப்பம்.
எவ்வளவு நேரம் யோசிச்சுக்கிட்டே இருப்ப? மூவ் பண்ணு. கொஞ்ச நேரம் டைம் கொடுங்கண்ணா, நான் யோசிச்சு மூவ் பண்றேன். ம் செக். பாத்தியா பாத்தியா, தோக்க போறேன்னு தெரிஞ்சு கழிச்சு விட்ட. தோக்கல இல்ல, அதான் முக்கியம். வேணும்னா இன்னொரு கேம் வாங்க, அதுல யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ சிஸ்டர், உனக்கு வேணா காலேஜ் லீவா இருக்கலாம், ஆனா எனக்கு ஆபீஸ் இருக்கு. நீ போய் படுத்துங்க. சரி, குட் நைட்ண்ணா. குட் நைட். சுப்பு, குடிக்க தண்ணி எடுத்துக்கமா. சரிண்ணா. டேபிள் ஃபேன் கூட இருக்கும். நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. டேபிள் ஃபேன் கூட இருக்கும். சரிண்ணா. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இப்படி பொதுப்படையா கேட்டோன்னு என்ன சொல்றது? என் மனசுல 1000 விஷயத்தை பத்தி 1000 அபிப்பிராயம் இருக்கு. ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிச்சா விடிஞ்சிரும். சொல்லிட்டா பரவாயில்லையா? உங்களுக்கு இருக்கிற கொழுப்புக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் உடம்பெல்லாம் கொழுப்பு. ஏய், இப்ப அவளை எதுக்கு இழுக்கிற? உன்னை இழுத்தாளா? அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு இருக்காள, எதுக்கு இப்ப அவளை இழுக்கிற? எனக்கு என்ன தலை எழுத்தா உங்க தங்கச்சியை குறை சொல்லணும்னு? அவ நடந்துகிட்டது அப்படி. எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு குழந்தை பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டுவா. அவ என்ன எனக்கு நாத்தனாரா இல்ல மாமியாரா? அம்மா தாயே, மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிச்சிடாத. சுப்பு மனசுல ஒண்ணு இல்லைங்கிறது உனக்கு தெரியும். அவ சாதாரண எண்ணத்தோட தான் அதை வாங்கிட்டு வந்தான்னு தெரிஞ்ச குறை சொல்லணும்னு நீ சொல்லிட்டு இருக்க. உனக்கு தலைவலிங்கிறத நம்பி அவளே எல்லா வேலையும் கிச்சன்ல இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஏன் நீ கூட மாட ஒத்தாசை எதுவும் பண்ணிருக்கூடாதா? நான் தான் வேலை செய்யல, ஐயோ என் தங்கச்சி வேலை செய்யறாளே அப்படின்னு நீங்க ஒரு 10 வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுத்து உங்க தங்கச்சிக்கு உதவியா நிப்பாட்டிருக்கலாம்ல. யார் வேணான்னு சொன்னது? என்ன முறைக்கிறீங்க? தங்கச்சி வேலை செய்யறத பார்த்ததும் அப்படியே கண்ணுல ரத்தமா கொட்டுதோ? இதே வேலையை தானே இத்தனை வருஷமா நானும் செஞ்சேன், அது உங்க கண்ணுக்கு படலையா? உங்க அம்மா பெத்த பொண்ணு ஒசத்தி, எங்க அம்மா பெத்த பொண்ணுனா அவ்வளவு மட்டமா? ஏண்டி அப்படி சொல்ற? என்னைக்காவது நான் அப்படி சொல்லியிருக்கேனா? உன்னால முடியல வேலைக்கு ஆள் வைன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ வைக்கலன்னா நானா பொறுப்பு? வேலைக்கு ஆள் தானே. சார் வாங்குற சம்பளத்துக்கு வீடு பேருக்கு ஒருத்தி, பாத்திரம் கழுவு ஒருத்தி, சமையலுக்கு ஒருத்தின்னு 10 பேரை வேலைக்கு வச்சுக்கலாம். சும்மா என் வயிற்றுச்சல கலப்பாம போய் படுங்க. எவ்வளவு திமிர் இருந்தா ஒரு குழந்தை பொம்மையை வாங்கிட்டு வந்து கொடுத்து எனக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காட்டியிருப்பா. அவ என்ன எனக்கு நாத்தனாரா இல்ல மாமியாரா? என்னண்ணா தூங்காம இப்படி உலாத்திட்டு இருக்கீங்க? ஆமா, பேய்க்கு வாக்கப்பட்டா பேய் மாதிரி தான் சுத்திட்டு இருக்கணும். அண்ணியோட சண்டையா? சச்சா, அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லம்மா. தூக்கம் வரல, அதான் வளர்த்திட்டு இருக்கேன். எனக்கு தெரியும்ண்ணா, எல்லாம் என்னால தானே. என்ன சுபு, நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்படியே மனசு போட்டு குழப்பிக்கிற. போய் படுத்துங்க. இருக்கட்டும்ண்ணா, எனக்கும் தூக்கம் வரல. அண்ணா, ஒரு விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஏன் அப்படி நினைக்கிற? இது வரைக்கும் நான் அப்படி நினைச்சிருக்கேனா? இல்லண்ணா, நான் உங்களை விட சின்ன பொண்ணு. உங்க விஷயத்துல நான் எவ்வளவு இன்டர்ஃபியர் ஆகலான்னு தெரியல. உனக்கு இல்லாத உரிமையா? சொல்லு. அண்ணா, உங்களுக்கு கல்யாணமாகி 7 இயர்ஸ்க்கு மேல ஆகுது. இது வரைக்கும் நீங்க 2 பேரா தான் இருக்கீங்க. ஒருவேளை அண்ணியோட கோவத்துக்கு அது கூட ரீசனா இருக்கலாம்ல. பேசாம ஒரு நல்ல டாக்டர் கன்சல்ட் பண்ணா அண்ணி சரியாக சான்சஸ் இருக்குல்ல. நீ சொல்றது சரிதான். ஆனா மத்தவங்கிட்ட கோவப்படுறனாலயோ இல்ல வார்த்தையால கிளிக்கிறனாலயோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு எனக்கு தோணல. அப்படி இருக்கும்போது அவையே அவன் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு
மத்தவங்க நிம்மதியும் கெடுக்கிறான்னு தான் தெரியல. நீ இருக்கிறனால அவ பிரச்சனை பண்றான்னு நினைக்காத. நீ இல்லைனாலும் ஏதாவது காரணத்தை வச்சு அவ பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பா. இல்லைன்னா காரணத்தை உருவாக்குவா. இந்த விஷயத்துல அவளை அடிச்சுக்க ஆளே இல்லை. நம்மளால தானே இங்க பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் ஹாஸ்டல் போலான்னு மட்டும் நினைக்காத. நீங்க இருக்கிறனால தான் எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரிண்ணா, என்ன நடந்தாலும் சரி, லீவ் முடிகிற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ணா, அப்புறம் அண்ணியை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட காமிக்கலாம்ல. எங்க ஹாஸ்டல் பக்கத்துல கூட ருத்ரன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரை நல்லா பாப்பாருண்ணா. நீ சொல்றதும் கரெக்ட் தான்மா. ஆனா அவளை என்ன இன்னைக்கு நேத்து நான் பாக்குறேன். குழந்தை இல்லாத விஷயத்தை பத்தி யாரு பேசினாலும் சரி பெரிய சண்டையை போட்டுருவா. டாக்டரை போய் பாருன்னு பக்கத்து வீட்டுக்காரமா சொன்னாங்க. 6 மாசம் அவங்க கிட்ட பேசவே இல்லை. இப்ப போய் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போகணும்னு சொன்னா பெரிய பிரச்சனையை பண்ணிடுவா. அவளை கன்வின்ஸ் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லம்மா. சரி, இதே நினைச்சு நீ கவலைப்பட்டு இருக்காத. இதுக்கு என்ன வழின்னு நான் பாக்குறேன். நீ போய் படுத்துக்கா. சரிண்ணா. அண்ணா, அண்ணா, ரேணுகா கிட்ட இருந்து போன். சீக்கிரம் வா அண்ணா. ஏய், வந்துட்டேன் இரு. எங்க எங்க என் மொபைல் எங்க? மொபைல் எங்க என் மருமக எங்க? அம்மா, உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? போன் வந்ததுக்கு இவ்ளோ பில்ட் அப் குடுக்குற? ஏய், இதுல உனக்கு என்ன பிரச்சனை? 100 கோடி வந்தா உனக்கும் ஷேர் வரும்ல? ஆமாமா, ஷேர் இல்லன்னு வச்சுக்கேன். ஒரு ஆட்டோக்காரனுக்கோ ரிக்ஷாக்காரனுக்கு தான் கட்டி வைப்பாரு உங்க அப்பா. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு வாய முடுங்க. டேய், நீ போய் போன் எடுறா. சரிம்மா. கட்டா போது சீக்கிரம் பேசு. கட் ஆயிடுச்சு. கட்டானா என்ன? நீ கால் பண்ணி பேசு. அதானே, பேலன்ஸ் இருக்கோ என்னமோ. சரி, அம்மா உன் போன் கொடு. ஏன் போன்லயே பேலன்ஸ் இல்லடா. அம்மா, நேத்து 100 ரூபாய் கொடுத்தானே ரீசார்ஜ் பண்றதுக்கு. அது ரீசார்ஜ் பண்றதுக்காக நான் கடைக்கு போனேனா, அந்த ரீசார்ஜ் கடை இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல சோடா சிக்கன் பக்கோடா போட்டுட்டு இருந்தேனா, அது அப்படியே ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஏய், உன் போனை கொடு. இரு, எடுத்துட்டு வரேன். ஏய், ரேணுகா தானே? அவதான் கொஞ்சம். ஹாய் ரேணு. எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல. ஆபீஸா? இவ்வளவு சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டியா? யூ ஆர் ரியலி கிரேட் பா. ரேணு, நான் கொஞ்சம் முக்கியமான வேலையில இருக்கேன். நான் உன்னை லஞ்ச் டைம்ல கூப்பிட்டுமா? ஏய், அந்த ஃபைல் எடுமா. டேடி, இருடா. என்னடா ஒரே நாள்ல இப்படி மாறிட்ட? ரேணு, அது வந்து புதுசா ஜாயின் பண்ணிருக்கல. அதான். சரி, நீ பிஸியா இருக்க, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பெரிய ஐஏஎஸ் ஆபீசரே பிஸியா இருக்கேன்னுகிட்டு நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டியடா. ஆமா, நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துட்டியேடா. அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? டேய், ஏதாவது போன் போட்டு சமாளிடா. அதான் பேலன்ஸ் இல்லையே. ஐயோ, நீ என்ன பண்ற? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். 2 இட்லியும் கெட்டி சட்னி வச்சிருக்கேன். முதல்ல இங்க இருந்து போங்க. அண்ணா, இந்த போன். ஹலோ. ரேணு, நான் விஜய் பேசுறேன். என்ன விஜய், பிஸியா இருக்கேன்னு சொன்ன? அப்ப நான் பிஸியா இருந்தேன். இப்ப அசிஸ்டன்ட் கிட்ட வேலையெல்லாம் ஒப்படைச்சிட்டேன். இப்ப நான் ரிலாக்ஸ்டா தான் இருக்கேன். சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்றேன். அது முக்கியமான விஷயமா இல்லையான்னு நீதான் முடிவு பண்ணணும். கல்யாணம் பண்ற பத்தி பேசுறா. பேசு. சொல்லு ரேணு. நீ சொன்ன மாதிரியே நம்ம கோயில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு முழு சம்மதம். டேட் எப்போன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு சொல்லு. பாய், வச்சிடுறேன். பாய். ஐயோ அம்மா, ரேணுகா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா. அப்பாடா, நான் கும்பிடுற தெய்வம் நம்மள கைவிடலடா. அந்த பொண்ணு வாயாலே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டா.
நம்ம குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செய்யணும். ஆமாமா, குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செய்யணும். அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல, அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. ஹலோ, ஆ? உங்க குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தேங்க்ஸ் ஆவது சொல்லுங்க. நான் மட்டும் அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிச்சு கொடுக்கலனா இன்னைக்கு உங்களுக்கு இந்த அன்பு அதிர்ச்சி கிடைச்சிருக்குமா? அத மறந்துடாம பேசுங்க. இவ வேற ஒருத்தி, சும்மா ரெடி. ஆமா, எப்படிதான் சிம்பிளா கல்யாணம் பண்ணாலும் அப்படி இப்படின்னு ஒரு 25,000 தேவைப்படுமே. ஆமாமா இப்படி எப்படிடா சமாளிக்க போறோம்? ஆமாமா, எனக்கும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் எடுக்கணும், அவளுக்கும் பட்டு புடவை எடுக்கணும், நிறைய செலவு இருக்கே. என்ன எல்லாரும் என்னையே பாக்குறீங்க? என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, பேக்கெட் காலி. என்னடா பண்றது? தாயே துணைன்னு சரணடைய வேண்டியதுதான். ஆ, நல்ல ஐடியா தான். ஆனா என்னத்த சொல்லி புரிய வைக்கிறது? யோசிப்போம். கண்டுபிடிச்சிட்டேன். என்ன என்ன என்ன? அண்ணிய கவுத்தாதே அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ல பாட்டிய கவுத்துடலாம். எப்படிடி? சொல்றேன் கேளுங்க. அன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்காக யாகம் வேலைக்கு பாட்டிக்கிட்ட பணம் வாங்கணும்ல, அது ஞாபகம் இருக்கா? ஆமா. அதே மாதிரி இன்னைக்கு வேலை கிடைச்சிச்சு, காணிக்கை செலுத்தணும், பாட்டிக்கிட்ட பணம் வாங்கலாம். ஹேய், சூப்பர் ஐடியா. நிஜமாவே நீ கிரேட். எனக்கு வேலை கிடைச்சிடுச்சுன்னு சொன்னா பாட்டியும் சந்தோஷப்படுவாங்க, அப்பப்ப பாக்கெட் பண்ணியும் தாராளமா வாங்கிக்கலாம். எல்லாம் சரி, கோவிலுக்கு பாட்டியும் வரேன்னு சொல்லுவாங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? ஆமா, ஆமால, ஒண்ணு பண்ணலாம். கல்யாண டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு 2 நாள் கழிச்சுதான் கோயிலுக்கு போறோம்னு நான் சொல்லிடுறேன். கல்யாணம் பண்ணின பிறகு பாட்டிக்கிட்ட உண்மை சொல்லிட்டா போது. ரொம்ப பேசினாங்கன்னு வச்சுக்கேன், அதான் 100 கோடி ரூபாய் வருது இல்ல, அதுல இருந்து வாங்கினதை திருப்பி கொடுத்துடலாம். என்னடா சொல்ற? ஆமா, வட்டியோட கொடுத்துடலாமா? அப்படியே செஞ்சிடலாம். லொகேஷனை ஷிஃப்ட் பண்ணுங்க. யாரு? கண்டுபிடிங்க பார்க்கலாம். தெரியலையே யாரு. கண்டுபிடிச்சிட்டேன். என் கூட காலேஜ்ல படிக்கிற செல்வி தானே? அப்ப வேற யாரு? ரேணுகா தானே? இல்ல. ஐயோ, அப்ப யாரு? தேவி? இல்ல. தேவியும் இல்லையா? கண்டுபிடிச்சிட்டேன். உன்னோட வாய்ஸ வச்சு இப்ப நான் சொல்ல போறேன். சொல்லட்டுமா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல போறேன். சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க. வனஜா. நீ என்ன மறந்துட்ட. யார் யார் பேரும் சொல்ற, என் பேரும் சொல்ல மாட்டியா? ஏய் அசடி குட்டி, உன்னை போய் நல்லா மறக்க முடியுமா? இந்த வாண்டுங்களோட நீ வெளியில விளையாடும் போதே நான் உன்னை பாத்துட்டேன். அத பாத்துட்டு வந்து உட்கார்ந்தா படிக்க ஆரம்பிச்சேன். சும்மா உங்க கூட விளையாடினேன். கை காமி. ப்ராமிஸ். ஆமா, உங்க வாண்டுல ஒரு வாண்டு மிஸ்ஸிங் ஆச்சே. நிம்மி எங்க? அக்கா, நிம்மிக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுனால அவ பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. பாட்டி வீட்டுக்கு போயிட்டாளா? அப்ப உங்களுக்கு என்ன லீவ் விடலையா? எனக்கு லீவ் விட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் தான் இன்னும் லீவ் இல்ல. அப்ப போய் புக்ஸ் எடுத்துட்டு வாங்க, உட்கார்ந்து படிக்கலாம். அக்கா சொல்லி தரேன். அக்கா இப்பதான் புக்ஸ் படிச்சிட்டு வந்தோம் நாங்க. கொஞ்ச நேரம் விளையாடலாம்க்கா. ப்ளீஸ் அக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா. ப்ளீஸ் அக்கா. ப்ளீஸ் அக்கா. அக்கா ப்ளீஸ்.
ப்ளீஸ் கா ஐயோ ஓகே 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 சரி என்ன விளையாடலாம் ஓகே யார் கேட்சர் நீங்க தான பெரியவங்க என்ன மாட்டி விட்டுட்டீங்களா சரி ஓகே நான் கண்ணை மூடிக்கிறேன் நீங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்கோங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 வரலாமா எங்க இருக்கீங்க அந்த 3 வாண்டுகளும் ஐ கண்டுபிடிச்சிட்டேன் வா 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 ஆமா மத்தவங்கள எங்க தெரியலையே போய் சொல்லாம சொல்லு எனக்கு தெரியாது அங்க இருக்கா அங்கயா ஏய் அங்க இல்ல என்கிட்டயே போய் சொல்றியா அங்கதான் இருந்தா கண்டுபிடிச்சிட்டேன் மாட்னியா மாட்னியா இப்ப 2 பேரும் சொல்லுங்க உங்க கேப்டன் அமுதா எங்க தெரியல ஒத வாங்குவீங்க எங்க இருக்கான்னு சொல்லுங்க அவ மொட்டை மாடியில இருக்கா மொட்டை மாடியிலயா சரி நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் நல்லா ஏமாந்துட்டாங்க ஏய் அமுதா நீ வேற எங்கயாவது போய் ஒளிஞ்சுக்கோ ஐயோ ஐயோ ஏய் ஏய் என்னங்கடி இது நேத்து தான அவ்வளவு மாவு அரைச்சு கொண்டு வச்ச எல்லாத்தையும் கொட்டிட்டீங்களே ஏய் வானரங்களா அவளுக்கு தான் அறிவு இல்ல உங்களுக்கு எங்கடி அறிவு போச்சு இப்படிதான் அடுப்படிக்கு வந்து மாவு கொட்டி விளையாடுவீங்களா போங்கடி போ வெளியே பிள்ளைங்களா நீங்களா விசுவாசங்களா அண்ணி நிறுத்துங்க அண்ணி குழந்தைங்களை அப்படி திட்டாதீங்க திட்டினா என்னடிங்கிற இதுங்க பண்ண காரியத்துக்கு காலை உடைச்சு அடுப்புல வைக்கணும் என்ன அண்ணி நீங்க சின்ன பசங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும் கூட உங்களுக்கு தெரியாதா